லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னவா நிதி அதுக்குள்ள கிளம்பிட்ட? இருந்து சாப்பிட்டு போமா. இல்ல மதர், நான் உடனே வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். கார்த்திக், என்ன நடக்குதுங்க? என்ன சீட் பண்ணணும்னு பாக்குறீங்களா? சார், வாட் ஹேப்பன்? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நான் கோவமா பேசல கார்த்திக். என்ன கோவமா பேச வச்சிருக்கீங்க? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்படி நான் என்ன பண்ணேன்? கார்த்திக், எனக்கும் ஜேகேவுக்கும் சுத்தமா ஆகாதுங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதனால தான் ஜேகே பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிற எந்த கம்பெனியோடையும் இதுவரைக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதே இல்லை. அதே மாதிரி எதுக்காக உங்க கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு ஜேகேவை சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நம்ம அசோசியேஷன் எலெக்ஷன்ல உங்களை பிரசிடென்ட் ஆக்க அவ்வளவு பாடுபட்டேன். அதெல்லாம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுமே சார். ஏன், என்னாச்சு? ஆனா நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். சார், சாரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நான் இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அப்புறம் நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். ராஜேஸ்வரி அம்மா மருமக வந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு என் மேல கோவம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்க என் மேல கோவத்துல இருந்திருந்தா அவங்க வீட்டு மருமகளை எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்களா? வீடியோ பாத்தீங்களா? அது சாரி கார்த்திக், இதுக்கான ரீசனா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப போறதே இல்லை. நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க. வெளியில உங்களுக்கும் ஜேகேவுக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு உள்ளுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு சார். பிளான் தான் கார்த்திக், இது உங்க பிளான். நான் உங்க மேலயும் உங்க கம்பெனி மேலயும் வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க கம்பெனியோடையும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். சார் சார் சார்
கார்த்திக், என்ன ஆச்சு? இந்த வானதி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமாமா? வானதி என்ன பண்ணா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? நம்ம பேச்ச மீறி அந்த ஜேகே வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னோட ஃப்ரெண்டு மாலு நிறுத்தி அவளுக்கு இன்னைக்கு கல்யாணமா, நான் போயிட்டு வரேன். இவதான் சீஃப் கெஸ்டா தாலியை வேற எடுத்து கொடுத்துருக்கா. நீ என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, இங்க பாருங்க. அப்படி ஒருவேளை அவங்க என் மேல கோபத்துல இருந்திருந்தா அவங்க வீட்டு மருமகளை எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்களா? ஆர்த்தி, நம்ம 10 அடி பாஞ்சா ஜேகே 16 அடி பாயிரா. இவ கையால தாலி எடுத்து கொடுக்க வச்சு அதை வீடியோ வேற எடுத்து அனுப்பி வச்சிருக்கான். ஆமாமா, அவன் சாதாரண ஆள் கிடையாது. எப்படியோ வானத்திய கல்யாணத்துக்கு வர வச்சிருக்கான் பாரு. ஐயோ, நம்ம வானத்தியா இப்படி எல்லாம் பண்ணிருக்கா? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையேடி. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. அவ என்கிட்ட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்ல சொன்னா. வானதியா இப்படி பண்ணது? ஜேகே விட்டு கல்யாணத்துக்கு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ தெரிஞ்சுதாம போயிருக்கா. போனதும் போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போன் பண்றா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஜேகே வீட்டு கல்யாணம்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு நடிக்கிறான். என்ன அசிங்கப்படுத்திட்டாமா. ஜேகே அந்த வீடியோவை அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வாபஸா அனுப்பியிருக்கான். நம்மளோட பிசினஸ் பார்ட்னர் ஆனந்த்ராம் எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை எனக்கே சென்ட் பண்றாரு. வீடியோவை சென்ட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம அவரை சீட் பண்றோம்னு சொல்லி நம்ம கூட போட்ட கான்ட்ராக்ட அவர் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவ பண்ண காரியத்தால டோட்டலா நம்ம இமேஜை ஸ்பாயில் பண்ணிட்டாமா. அன்னைக்கு அந்த ஜேகே நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு சம்மந்தி அம்மாவை கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்போ அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஆள் நமக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். அன்னைக்கு கூட அவ்வளவு நக்கலா பேசினான். இது எல்லாத்தையும் வானத்து நின்னு பார்த்துட்டு தானே இருந்தா. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு எப்படி அவளுக்கு மனசு வந்தது? அவளுக்கு நெஞ்சு அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ வரட்டும், அவளை என்ன செய்யறன்னு பாருங்க. வாங்க மேடம், கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்களா? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. தாலி எடுத்து கொடுத்துட்டு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா உட்காந்து விருந்து சாப்பிட்டு வந்திருக்கல்ல? இல்லைங்க, அது வந்து வானதி, நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் கனவுலயும் நினைச்சு பாக்கலடி. சம்பந்தி அம்மாவுக்கு அவமானத்தை தேடி கொடுக்கற மாதிரி எவ்வளவு பெரிய விஷயத்த நீ பண்ணிருக்க. ஏன் வானதி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அத்தை என்ன விட எப்பவுமே ஓ மேலதான் அதிகமான அக்கறையோட இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் ஜேகேக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெளிவா தெரியும். அன்னைக்கு ஜேகே இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்தது நீ பார்த்து தானே வானதி இருந்த. எல்லாமே தெரிஞ்ச நீ அத்தை மத்தவங்க முன்னாடி தலகுனிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இது எல்லாமே நியாயமாவா இருக்கு? சத்தியமா அது ஜேகேவோட தம்பி பையன் கல்யாணம்னு எனக்கு தெரியாது. நான் என் ஃப்ரெண்டு மாலு கல்யாணம் நினைச்சுதான் அங்க போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஜேகேவோட தம்பி பையங்கிறதே தெரியும். ஓ, நான் அந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஏய், அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. நீ போன் பண்ண அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உன்னை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னேன். நீ ஏன் வரல? நான் அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண, நீ ஏன் ஒரு டைம் கூட கால் அட்டன் பண்ணல? நீ இப்ப வரைக்குமே கூட கால் அட்டன் பண்ணலையே. அப்போ நீ வேணும்னு தானே அவாய்ட் பண்ணிருக்க.
நீ ஏன் அங்க இருந்து கிளம்பல, ஏன் என் கால் அட்டென்ட் பண்ணலன்ற ரீசன் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்ப வாட்ஸ்அப்ல வந்தது. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீ எனக்கு கால் பண்ணிருக்க, அவ்வளவுதானே? அப்படிலாம் இல்லைங்க. நிஜமாவே நீங்க சொன்னதும் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். சும்மா பொய் சொல்லாத வானதி, நீங்க நடிக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சரி, நான் உன்னை கேக்குறேன், நீ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தானே அது ஜேகேவோட தம்பி பையன் கல்யாணம்னு உனக்கு தெரியும்னு சொல்ற. ஆனா உன் ஃப்ரெண்டு மானு உனக்கு கொடுத்த இன்விடேஷன்லயே எல்லா டீடைல்ஸும் தெளிவா போட்டிருக்கேன். ஏன் அதை பாக்குறப்ப உனக்கு தெரியலையா? இல்ல ஆர்த்தி, நான் பத்திரிக்கை பார்க்கும்போது அத நான் சரியா கவனிக்கல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்க, அதை சொல்லிட்டேன். எல்லாமே நீ தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. அதே வேற ஒண்ணும் இல்ல வானதி, எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன இங்க இருக்கவா போறோம் அப்படின்ற திமிர்ல தானே நீ தைரியமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்க. இல்லங்க, அது போதும், நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு. இதுக்காக சம்பந்தி அம்மாவே உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய களங்கத்தை நீ உண்டு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஜேகே இந்த வீட்டுக்கு செய்யக்கூடாத துரோகம் எல்லாம் செஞ்சிருக்கான், கொடுமைய செஞ்சிருக்கான். அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி பத்திரிக்கைய சரியா பாக்கலமா, தெரியாம தான் கல்யாணத்துக்கு போயிட்ட. அப்போ நீ எங்கேயாவது ஓரமா உட்காந்து கல்யாணத்தை பார்த்துட்டு பேசாம வர வேண்டியதானே? ஆனா நீ என்னடானா முன்னாடி போய் நின்னு தாலி எடுத்து கொடுத்து அதுக்கு போஸ் வேற கொடுத்திருக்க. அந்த ஜேகே பாத்தியா எவ்வளவு பெரிய ஆளுன்னு? எப்படி யோசிச்சிருக்கான் பாரு. இதான் சமயம்னு வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருக்கான். அத பார்த்துட்டு ஆள் ஆளுக்கு மாப்பிளைக்கு போன் பண்ணி எவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க தெரியுமா? ஏன் வானதி, இதனால சம்பந்தி அம்மாவும் மாப்பிளையும் எவ்வளவு அசிங்கத்தையெல்லாம் சந்திப்பாங்கன்னு நீ கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? எதையும் யோசிக்காத. பாவண்டி சம்பந்தி அம்மா உன் மேல மலை மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தாங்க. உன்னை பொண்ணுன்னு வாய்க்கு வாய் சொன்னாங்க. அவங்க நம்பிக்கைய இப்படி சின்ன பின்னமாக்கிட்டியே. அம்மா, ஆரம்பத்துல இருந்து நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ எனக்கு என்னைக்குமே பொருத்தமான லைஃப் பார்ட்னரா இருக்க மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு அம்மாவுக்கு சரியான ஒரு மருமகளாவும் இருக்க மாட்டேன்றத ப்ரூவ் பண்ணிட்டேன். You are irritating. வானதி, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிற. வா. அம்மா, 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 நான் தெரிஞ்சு பண்ணலம்மா, இது தெரியாம பண்ணிட்டேன். அம்மா, மன்னிச்சிருங்க அம்மா. அம்மா, என்ன நம்புங்கம்மா. வேணும்னா என்ன திட்டுங்க, அடிங்க, ஆனா தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. அம்மா, 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 காஃபி. ஆர்த்தி,
அத்தை, எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஆர்த்தி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா? காஃபி எடுத்துட்டு வர சொன்னேன். இதோ போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை. ஆர்த்தி, அத்தை, டிஃபன் வை. ஆ போதும். வானத்தி மேல சம்மந்தியம்மா பயங்கர கோபத்துல இருக்காங்க போல இருக்கே. அவ பக்கத்துல இருந்தும் எல்லா வேலையும் ஆர்த்திய செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இதத்தானே நான் ஆசைப்பட்டேன். எப்படியோ என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு நாள் வராதா, நான் நினைச்சதெல்லாம் நடக்காதான்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த கனவெல்லாம் ஒவ்வொன்னா இன்னைக்கு நடக்கும்போது ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன ஆண்டவா, இதுக்காக நான் கும்பிடாத கடவுள் இல்ல, போகாத கோயில் இல்ல, பண்ணாத பூஜை இல்ல. இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டான். முதல்ல என் வேண்டுதலை நிறைவேற்றின என் குலதெய்வத்துக்கு 101 ரூபாய முடிஞ்சு வைக்கணும். சந்தோஷமா இருக்கு. ஆண்டவா, இதெல்லாம் அப்படியே. மா, என்னம்மா இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ ஹாப்பியா பேசிட்டு இருக்க? இன்னும் என்னடி நடக்கணும்? அந்த வானத்தை பக்கத்துல இருக்கும்போதே உன் அத்தை அவகிட்ட கேட்காம உன்கிட்ட எல்லாத்தையும் எவ்வளவு உரிமையா கேட்டாங்க பாத்தியா? போமா, அவளும் அத்தையும் பேசாம இருக்கிறதுனால அவங்க ஆர்த்தி இதை எடுத்துட்டு வா, ஆர்த்தி அதை எடுத்துட்டு வான்னு இப்படி என்ன புடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு என்னமோ இப்போ நான் அவங்களோட வேலைக்காரி மாதிரி ஆயிட்டனோன்னு ஃபீல் ஆகுதுமா. சும்மா ஏதாவது ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அதை நினைச்சு நானே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ என்னன்னா கடுப்புல இருக்கியா? போடி கூறு கிட்டவளே. இங்க பாரு, நீ ஒரு விஷயத்த கவனிக்கணும் ஆர்த்தி. அந்த வானத்தையை தான் அவங்க எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப அவளை கண்டுக்காம எல்லாத்துக்கும் உன் பேரை சொல்லி உன்னை கூப்பிடுறாங்கன்னா அதுல நமக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருடி. என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன அப்படி நீயும் இப்படி கேக்குற? சம்மந்தி அம்மா வானத்திய எவ்வளவு அக்கறையா அவங்க கைக்குள்ள வச்சு பாத்துட்டு இருந்தாங்க. எது வேணும்னாலும் வானத்தி வானத்தின்னு அவ பேரை சொல்லிதானே கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவ பக்கத்துல இருக்கும் போதே அவளை விட்டுட்டு என் செல்லத்து பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா அபி, அத நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த கார்த்திக்கும் வானத்தியும் விவாகரத்து வரைக்கும் கோர்ட்டுக்கு போய் கூட இன்னும் வானத்தி இந்த வீட்லயே இருக்கானா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க. என்ன தெரியல. என்னதான் கார்த்திக்கு வானத்திய பிடிக்கலனாலும் சம்மந்தி அம்மாக்கு மருமகளை ரொம்ப பிடிச்சு போனதுனாலதான் விவாகரத்து வரைக்கும் போன மருமகளை கூட வீட்டுக்குள்ளேயே வச்சு மூத்த மருமகங்கிற அந்தஸ்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா பாருங்க இப்ப நிலைமை என்ன? அவ்வளோ தூரம் ஒரு கோழி முட்டைய அடகாத்த மாதிரி அடகாத்து வச்சவங்களுக்கே இப்ப வானத்தையே பிடிக்காம போச்சே. அவளை கண்டாலே வேண்ட விருப்பதானே பாக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அவ பக்கத்துல இருக்கும்போதே எல்லாத்துக்கும் ஆர்த்தி தானே கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு அவ மேல கோபம் இருக்கு. அந்த கோபம் அப்படியே இருந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாச்சுன்னா யாரு கோழியை அடக்காத்த மாதிரி காத்தாங்களோ
அவங்களே வானத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அட இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையம்மா. ஆண்டி நீங்க சொல்றது மட்டும் எல்லாம் நடந்துச்சுன்னு வைங்க, நமக்கு வேலை மிச்சம். ஆமா அபி, நம்ம எதிர்பார்க்காமலே இந்த வானத்தை வீட்டை விட்டு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சு வந்தது பாத்தியா? அதுவும் எங்க அமைஞ்சது? இதெல்லாம் ஆர்த்தி போட்ட ஸ்கெட்ச் தானே. வெறும் கல்யாண பத்திரிக்கையை வச்சு வானதியோட இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கைய எண்டு கார்டு போட்டிருக்கா பாருங்க. ஆர்த்தி உண்மையிலேயே யூ ஆர் கிரேட்.